அடுத்த கள்ளக்குறிச்சி 57.34. நம்ம இதுவரைக்கு சென்னை சென்ட்ரலில் நம்ம மாநிலத்தில் மினிமம் வந்திருக்கு 41.47, சென்னை சவுத் 42.10, சென்னை நார்த் 44.84, ஸ்ரீபெரும்புதூர் 45.96, மதுரை 47.38, வில்வான்கோடு 45.43. ஸோ இது முழு விவரம் நான் கொடுக்குறேன். சார், இப்போ நம்ம இந்த முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் அந்த நம்பர் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லி நிறைய புகார் வருது. இன்னும் அதில் எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டர் எப்படின்னாக்க நம்ம சக்ஸம் அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் 1950 நம்பரில் நம்ம கால் பண்ணி சொல்லலாம். அதர்வைஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லே மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஃபீஸில் ஒரு DDAW ஒரு ஆஃபீஸர், அவங்க தான் நோடல் ஆஃபீஸர், அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணால் நம்ம அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்சி வைஸ் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வெஹிக்கிள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால அவங்க வீட்டிலேருந்து போயிட்டு எடுத்துருவாங்க. இந்த நேரத்தில் நமக்கு என்ன ஒரு ஞாபகம் வச்சுக்கணுன்னாக்கா ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் நமக்கு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ இது நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ DDAWO அவங்ககிட்ட கூட நேரம் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். சென்னையில் ஒரு சில பகுதியில் வந்து இயந்திர கோளாறு பல பிரச்சனைகள் இருக்குல்ல, NKP நகர், BB காலனி மற்ற பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்காங்க சார். இல்லை, பல்வேறு இடத்துல இல்லை, 1-2 இடத்துல இருக்கலாம். ஸோ அதுவும் நம்ம உடனடியாக அதுக்கு அட்டென்ட் பண்ணியிருக்காங்க இன்ஜினியர்ஸ். இல்லாதவங்க வந்து நம்ம ஆன்லைனில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆன்லைனில் பூத் ஸ்லிப்பில் நேம் இருக்கிறவங்க அந்த கரெக்டாக அந்த பார்த்து எந்த இடம், இந்த ஸ்கூல், எந்த பூத்து இருக்கவங்க உள்ளே போய் பார்த்தா நேம் இல்லை, உங்கள் நேம் இல்லை அப்படின்னு போங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. பொதுவாக இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம வாக்காளர் பட்டியலில் இருந்தால் மட்டும் நம்ம ஓட் போட முடியும். அதனால் நம்ம தொடர்ந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து அது சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இந்த ஸ்பெஷல் சம்மர் ரிவிஷன் டைம்லேருந்து நம்ம பேரெல்லாம் இருக்கிறதா நீக்கப்பட்டுறதா அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இப்போ கடைசியில் பார்க்கும்போது ஆக்சுவலாக லாஸ்ட் மினிட்ல நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பேர் வேறு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு நிற்கிறதுக்கும் வேறு ஒரு ஃபெசிலிட்டி இல்லை. 20ஆம் தேதி மார்ச் 20 வரைக்கும் நம்ம கடைசியாக ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம வாங்கியிருந்தோம். சாரி, இந்த மாதிரி நேம்ஸ் வந்து நீக்கப்பட்டிருக்கிறதா பொதுமக்கள் புகார் சொல்றாங்க சார் நிறைய பூத்ஸ்ல. இதுக்கு என்ன ரீசன்? லாஸ்ட் டைம் நோட் பண்ணிருக்காங்க, பட் இந்த டைம் இல்லை. அது நம்ம செக் பண்ணுவோம். அது கொஞ்சம் நம்மக்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா அது இண்டிவிஜுவல் பேசிஸில் கூட நாங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு எதுக்கு நடக்குது நம்ம பார்ப்போம். கம்பேரிட்டிவ்லி கடந்த எலெக்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ரேஞ்சு வந்து 3 o'clock ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 50% வராமல் இருக்குது. இப்படியே போச்சுன்னா ரேஞ்ச் வந்து 75 வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, இதுவரைக்கும் ஓவரால் 51.41 சொன்னேன். இல்லை, கம்பேரிட்டிவ் 2019 எலெக்ஷன் பண்ணும்போது பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இல்லை, இப்போ நீங்கள் இந்த ஃபிகர் பார்த்தா 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருந்தது. இப்போ கொஞ்சம் வெயிலும் ரொம்ப ஜாஸ்தி இருக்க சொல்லி நிறைய நம்ம எல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இனிமேலே கொஞ்சம் வெயில் அதிகம் கொஞ்சம் குறையும். அதனால வாக்காளர் இன்னும் நம்ம நிறைய பேர் வருவாங்க. அதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நம்ம கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒருவேளை 3 மணிக்கு மேலே கொஞ்சம் நல்லா இது வந்துடும், பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த 5 மணிக்கு நம்ம வாங்குவோம். 5 மணி வாங்கினா ஒரு 5:30க்கு நம்ம கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து இல்லை, ஃபைனல் ஆக்சுவலாக டைம் ஆகும். ஏன்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், லாஸ்ட் ஓட்டர் நம்ம இருக்கிற வரைக்கும் 6 மணிக்கு உள்ளே வந்தால் அது கொடுப்போம். ஸோ ஒரு 6:30க்கு அந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கடைசி ஃபிகர் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த ப்ரிசைடிங் நாளைக்கு மார்னிங் தான் முடிச்சு வரும். இன்னைக்கு எல்லாமே எங்கெங்கே முடியுது நம்ம வாக்கு முடிய அப்படியே நம்ம மூவ் பண்ணிட்டு பூத்தில் வைக்கக்கூடாது. முடிச்ச உடனே நம்ம எடுத்துகிட்டு கவுண்டிங் இதுக்கு எடுத்துகிட்டு போவோம். தேங்க்யூ. தமிழ்நாட்டில் மதியம் 3 மணி நிலவரப்படி 51.41% வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஜனநாயக திருவிழா சிறப்பு நேரலையை தொடரலாம். நம்முடைய